அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அப்படின்னா, டிஸ்க்ளைமருக்காக சொல்லுகிறோம். இது தனிப்பட்ட கருத்து அல்ல, நமது சேனலின் தனிப்பட்ட கருத்து அல்ல. இது வெளியே வரும் செய்திகளை வைத்துதான் இந்த செய்திகளை நாம் வெளியிடுகிறோம். இது என்ன அப்படின்னா, கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செய்ய முடியாத பல காரியங்களை அதிமுக, திமுக அரசு செய்ய முடியாத பல காரியங்களை RSS, பாஜக நீதிமன்றங்களின் மூலம் சில கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறது. இதற்கு அந்த தாவேக அரசு கை கட்டி மௌனம் காக்கிறது. அது என்னன்னா, சமீபத்தில் பக்ரீத் வந்தது. இந்த பக்ரீத்துக்கு முன்னால தாவேக அரசு வந்த பிறகு, RSS சேர்ந்த வந்த பிறகு, இந்து முன்னணி RSS சேர்ந்த சூரிய பிரசாத் என்பவர் ஒரு வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்கு யார் முன்னாலே வருகிறது அப்படின்னு பார்த்தா, CR சாமிநாதன், லட்சுமி நாராயணன் இவர்கள் முன்னாலே இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த CR சாமிநாதன் யார் என்று உங்களுக்கு சொல்ல போனால், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதையுமே ஆராயாமல் அந்த மலையில் தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவு பிறப்பித்தவர் தான் இந்த CR சாமிநாதன். இந்த CR சாமிநாதன் யாரு என்றால் நாம் வாயால கூற முடியாது. அது அவர் யார் என்று இந்த தமிழக மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். அவரையும் ஒரு நீதிபதியாக இந்த ஒன்றிய அரசு அவரை நீதிமன்றங்களில் வைத்திருக்கிறது. ஏனென்றால் RSS கோட்பாடு கொண்டவர் இந்த சாமிநாதன் என்று நாங்கள் சொல்லவில்லை, வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த CR சாமிநாதன் உடனே பக்ரீத் குர்பானி அப்படி என்பவர்கள், அதாவது மாடுகளை வெட்டி அவர்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ அல்லது மற்ற யார்களுக்கோ கொடுப்பார்கள். பக்ரீத் அன்னைக்கு இந்த குர்பானிக்கு முஸ்லிம் அவர்கள் சிறுபான்மையினர்கள் செய்வார்கள். இதற்கு உடனே தடை விதிக்கிறார் இந்த சாமிநாதனும் நீதிபதி லட்சுமி நாராயணனும். இதை எதிர்த்து இந்த அரசு ஒரு கேள்வி கூட நீதிமன்றங்களில் கோட்டையிட்டிருக்கிறது. இது காலங்காலமாக இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய மரபு, காலங்காலமாக அவர்கள் பண்டிகை நேரத்தில் இது செய்யக்கூடியது, அதனால நாங்கள் இதற்கு நீங்கள் தடை விதிக்க கூடாது என்று இந்த தாவேக அரசான அரசு வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்க வேண்டும். அதை இவர்கள் கோட்டை விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு பண்டிகையும் முடக்கினால் மக்கள் எந்த பண்டிகையை கொண்டாட முடியும்? சரி, இன்று பக்ரீத்து, நாளைக்கு தீபாவளிக்கு வெடி வெடிக்க கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டா சும்மா இருப்பார்களா? அப்படியே இப்படி ஒவ்வொரு மதத்தின் மேல் மோதுகிற நீதிமன்றம் அவர்கள் காலங்காலமாக செய்யக்கூடிய அந்த சடங்கு கலாச்சாரத்தில் தலையிடக்கூடாது. இதுதான் நமது தமிழ்நாட்டினுடைய மரபு. இதற்கு தாவேக அரசு எதிர்த்து வாதிடாமல் கோட்டையிட்டிருக்கிறது. இப்படியே செய்து கொண்டிருந்தால் மக்களுடைய நிலைமைதான் என்ன? நீதிமன்றங்கள் எதற்கு? நீதிமன்றம் மக்களினுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு நல்லதா கெட்டதா, இப்படிதான் செய்யணுமா அப்படிதான் செய்யணுமான்னு தீர்ப்பு வழங்குறது தான் நீதிமன்றம். ஆனால் மக்களுக்கே எதிராக தீர்ப்பு வழங்குவது, ஒரு மதத்திற்கு எதிராகவே தீர்ப்பு வழங்குவது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுக அரசு, திமுக அரசுக்கு பிறகு தாவேக அரசில் நடந்திருக்கிறது. இதை கச்சிதமாக நீதிமன்றங்கள் மூலமாக முடித்து காட்டியிருக்கிறது இந்த RSS. அதனால் இன்னும் பல காரியங்களையே இந்த RSS செய்து இருக்கிறது. இன்னொன்னு என்னவென்றால், OPC இந்த
இந்து மதத்தில இருந்தோ இல்ல கிறிஸ்டிய மதத்தில இருந்தோ இல்ல முஸ்லீம் மதத்தில இருந்தோ மதம் மாறி அவர்கள் அந்த மதம் பிடிச்சிருக்கு நாங்க அந்த மதத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்க. எதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு? இந்த இடஒதுக்கீடை சம்பந்தமாக தூத்துக்குடியை சேர்ந்த சலீம் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நான் இந்து மதத்தில் இருந்து விலகி இஸ்லாமியத்திற்கு தழுவி அங்கே நான் இருக்கிறேன். எனக்கு முஸ்லிம் என்று சாதி சான்றிதழ் தர வேண்டும், இஸ்லாமியர் என்று சாதி சான்றிதழ் தர வேண்டும் ஒரு வழக்கு பதிகிறார். இந்த வழக்கு எங்க போகுது என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு போகிறது. அது யாரு முன்னாலே வருகிறது என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா அதே CR சாமிநாதன் ஸ்ரீமதி அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் முன்னால இது விசாரணைக்கு வருகிறது. அப்பவுமே என்ன செய்யறாங்க அப்படின்னா இஸ்லாமியர் இந்துக்களில் இருந்து விலகி இஸ்லாமியருக்கு சேர்பவர்களுக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது அப்படின்னு யாரு இது பண்றா அப்படின்னா இதே CR சாமிநாதன் ஸ்ரீமதி வழக்கறிஞர்கள் தான், நீதிபதிகள் தான் இதற்கு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். இதையும் இந்த தாவேக அரசு கோட்டையிட்டிருக்கிறது. இதே திமுக சம்பந்தமா இருந்தால் எதிர்த்து போராடி இருப்பார்கள், வழக்கறிஞர்கள் எதிர்த்து போராடி இருப்பார்கள், வாதாடுபவர்கள் எதிர்த்து போராடி இருப்பார்கள். ஆனால் இந்த தாவேக அரசு எதிர்த்து போராடவில்லை. ஏன் என்று சொல்ல போனால் தாவேக அரசு வந்த பிறகு இதில் அரசு வழக்கறிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பல பேர் RSS காரர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இதைத்தான் தெரிவிக்கிறார்கள். இதனால் ஒரு இஸ்லாமியர்களோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மேலோ ஒரு வழக்கு தொடர்ந்து போனால் இங்க இருக்கிற இந்த தாவேக அரசில் விசாரிக்க முடியவில்லையா, இல்ல அவர்களுக்கு விசாரிக்க தெரியலையா, இல்ல வாதாட தெரியலையா என்ற ஒரு கோணங்கள் எழுந்து இங்கேயும் அவர்கள் கோட்டையிட்டு இருக்கிறார்கள். இங்கே OBC என்ற ஒரு இடஒதுக்கீடு கூடாது என்று CR சாமிநாதன் ஒரு கட்டளை, ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். அதை இந்த அரசு என்ன செய்கிறது அப்படின்னா நாங்கள் அப்படியே பரிசீலிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லுகிறதுங்க. இதே பக்ரீத்திலும் இந்த கறி மாடு வெட்டக்கூடாது, அவங்க சாட்ராப்ஸ்ல கொண்டு போய் தான் வெட்டணும் அப்படின்னு இந்த அரசு அப்படியே ஒப்புதல் கொடுக்கு, நாங்க அதை கடைபிடிக்கிறோம் சாமி எஜமான் அப்படின்னு திருப்பி லெட்டர் கொடுக்காங்க. இதுக்கு காவல்துறை தலையிட்டு அவங்க போட்டிருக்கிற அந்த பந்தல்கள் இந்தல்கள் எல்லாம் விழா காலங்கள்ல இருக்கிற பந்தல் எல்லாம் கலட்ட சொல்றாங்க. அப்போ என்ன தமிழ்நாட்டுல என்ன ஆட்சி நடக்கிறது அப்படின்னு பார்த்தா அதை நாம் யோசிச்சு கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் தெரிகிறது இங்கே RSS மௌனமாக காரியங்களை நீதிமன்றங்கள் மூலமாக சாதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நம்ம நினைக்கிறோம் அதிமுக திமுக இவருக்கு மாற்று கட்சி தாவேக என்ன நினைச்சு இருக்கிறோம். அல்ல, தாவேக RSS மற்றும் BJP-க்குடைய கோட்பாடுகளை அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதை அப்படியே இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கோவையில ஒரு CSI சர்ச்சி, அந்த CSI சர்ச்சில கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தரப்புடன் மனு போடுறாங்க. பெரிய கோயிலா கட்டக்கூடாது மனுதாரர் போடுறாங்க. இந்த வழக்கு யார் முன்னால வருகிறது அப்படி என்றால் அதே CR சாமிநாதன், லட்சுமி நாராயணன், பாலாஜி இவர்கள் முன்னால வருகிறது. இந்த இரண்டு நீதிபதிகளும் அதை விசாரிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அங்க கம்மியா தானே இருக்கீங்க, ஏன் அவ்வளவு பெரிய சர்ச்சு கட்டணும்? கிறிஸ்தவர்கள் கம்மியா தானே இருக்கீங்க, அங்க ஏன் அவ்வளவு பெரிய சர்ச்சு கட்டணும்? அதை கட்ட வேண்டாம், அங்க இந்துக்கள் தானே அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சு கட்டுறதை தடை விதிச்சு வச்சிருக்கிறார்கள். அப்போ சொல்ல போனால் தமிழகத்துல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்திருக்கிறார்களா? கணக்கெடுக்கல. அப்படி கணக்கெடுக்காத போது இந்த நீதிமன்றம் எப்படி அங்கே கம்மியா தான் இருக்கிறார்கள், கொஞ்சமா தான் இருக்கிறார்கள், 5 வீடு தான் இருக்கு, 6 வீடு தான் இருக்கு, அப்படி இருக்கும்போது ஏன் அந்த கிறிஸ்டின் கோயில கட்டணும் அப்படின்னு சொல்றது முறைப்படி தப்பு. ஏன்னா நம்ம நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை சொன்னோம்னா ஒரு நீதிமன்ற ஆயிரும். ஆனா நம்ம அதுக்குள்ள போகல. ஆனா இந்த நீதிபதிகள் 2 பேரும் சொன்னது
ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்பதை நாம் சுட்டி காட்டுகிறோம். திருப்பரங்குன்றம் அதிமுக, திமுக இந்த 2 கட்சிகள் ஆளும்போது அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து சி.ஆர். சாமிநாதன் தான் இதே நாராயணசாமி அவர்கள் தான் தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த இடத்திலே நீங்கள் தீபத்தை ஏத்தலாம், அந்த தர்காவுக்கு பக்கத்தில் தீபங்கள் ஏத்தலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கினார். எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் முந்தைய தீர்ப்பை கூட பார்க்காமல், முந்தைய கூடிய வழக்குகளை கூட விசாரிக்காமல், என்ன ஒரு செய்யாமல் அங்கே தீபத்தை ஏத்தலாம் என்று சொன்ன அந்த சி.ஆர். சாமிநாதன் முன்னால இப்போ அந்த வழக்கு போயிருக்கு. எந்த வழக்கு? திருப்பரங்குன்றத்தை சம்பந்தமா போயிருக்கு. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த திருப்பரங்குன்ற மலத்தை அளவு செய்யறாங்களாம். அதாவது அளவீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். என்ன கணக்குல அளவீடு செய்யறாங்க? ஏன்னா சி.ஆர். சாமிநாதனுக்கு முன்னால எத்தனையோ நீதிபதிகள் அதுக்கு தீர்ப்பே வழங்கிட்டாங்க. இவர் சி.ஆர். சாமிநாதன் மட்டும் எப்படி மீண்டும் அதை ஒரு மறுபரிசீலனை செஞ்சு அதை அளவீடு செய்யுங்கள், அங்க மேல இருக்கிற தர்காவை வேண்டாம் என்று கூற முடியும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அளவீடு பண்ண முடியும்? இதற்கு இந்த தாவேகா அரசு மௌனம் சாதிக்கிறது. இதை எதிர்த்து எந்த ஒரு நீதிமன்றங்களிலும் வாதாடவில்லை, சரியாக முறையாக வாதாடவில்லை. எதற்கு? அப்போ இந்த திருப்பரங்குன்றத்தை யாருக்குன்னு நம்ம ஹெச் ராஜா என்ன சொன்னார்? அயோத்தியா மாற்றுவோம் என்று சொன்னார். அந்த கதையில இப்போ இங்க வந்து இந்த தாவேகா அரசு, அதாவது அதிமுக, திமுக இந்த 2 அரசு திராவிடர்கள் அரசு. இந்த திராவிடர்கள் அரசு இருக்கும்போது இந்த பிஜேபி, RSS கும்பல் உள்ளே தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியவில்லை. அதற்கு எடப்பாடியும் இடம் கொடுக்கவில்லை, ஸ்டாலினும் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் எடப்பாடி காலத்துல சில காரியங்களை செய்து முடித்தார்கள், அது அப்புறம். ஆனால் இவர்கள் 2 பேருமே இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியவில்லை. இப்போது விஜய் ஆட்சி அமைத்த பிறகு இந்த காரியங்களை மௌனமாக, சில சைலண்டாக சாதிக்கிறார்கள் இந்த RSS. இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நாம் எடுத்து பார்க்கிறோம். மேகமலை அப்படிங்கிற ஒரு மலையில கிட்டத்தட்ட 92 கிராமங்கள் இருக்கு. தேனி, கம்பம் அப்படின்னு சொல்லி பல கிராமங்கள் போய்கிட்டே இருக்கு. அந்த கிராமங்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அவர்களை காலி பண்ணணும், அவர்கள் இருக்கிற இடத்தெல்லாம் காலி பண்ணிடணும். அப்படி இப்போ தமிழக அரசு செய்ய முடியவில்லை என்றால் நாங்கள் ராணுவத்தை இறக்கி காலி பண்ணுவோங்காங்க. என்னது இது? என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு? இதுக்கு தமிழ்நாடு அரசு கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. எதிர்த்துல போராடணும். நீதிமன்றங்கள்ல எதுக்கு அரசு வழக்கறிஞர்கள் சொல்லி எதுக்கு போடுறாங்க? ஒரு அரசுக்கு எதிராக நீதிமன்றங்கள் தவறான ஒரு தீர்ப்பை கொடுக்கும் போது அதற்கு எதிர்த்து போராடுகிறவர்கள் தான் அரசு வழக்கறிஞர்கள். அதாவது என்ன செய்யலாம், தாவேக அரசுல வந்து இருக்கிற நீதிபதி வழக்கறிஞர்கள் வாதாட தெரியலையா, இல்ல அனுபவம் இல்லையா என்று தெரியவில்லை. இவ்வளவு நாள் இல்லாதத இந்த மேகமலையில் உள்ள 92 கிராமத்தையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய தவறு. இங்க காலங்காலமாக 100 வருஷம் 200 வருஷம் பாரம்பரியமாக வாழ்ந்த அந்த இடங்களை இவர்கள் காலி பண்ணி போனார்கள். இவர் எங்கே போவார்கள்? அகதியாகி விடுவார்கள். எங்கே போய் இந்த இடத்துல அவர்களுக்கு அரசு என்ன இது பண்ண முடியும்? அதே நீதிமன்றம் திருப்பி என்ன சொல்லியிருக்கு? 30 வருஷம் அந்த இடத்துல இருந்துட்டா அவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், ரோடு சாலைகள் போட்டு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் சொன்ன அதே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்போ வந்திருக்கிற அதே நீதிபதிகள் அந்த 92 கிராமங்களையும் காலி பண்ணி வெளியேற்றுங்கள் என்று சொல்லும் போது இந்த தாவேக அரசு மௌனம் சாதிக்கிறது. சொல்லுங்க எஜமான், செய்கிற எஜமான் அப்படி சொல்ற மாதிரி செய்கிறது. இது மட்டும் இல்ல, பல கிராமங்களில் அவர் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பட்டா இல்லாத இடங்களில் இருப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று சொன்ன அதே விஜய் இப்ப தேர்தலுக்கு அப்புறம் நீதிமன்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி பல வீடுகளை இடித்து தள்ளுகிறார்கள். என்ன காரணம்? அன்று ஒரு வாய் இன்று ஒரு வாயா? அது நல்ல வாய், இது நார வாயா? அப்படி ஆகிறது. ஏன்?
அதிமுக திமுக அரசுல வந்து நீதிமன்ற வழக்குகள், நீதிமன்ற தீர்ப்புகள் இல்லையா? வீடுகளை இடிங்கள், ஆற்றோரங்கள் கரையோரங்கள் இருக்கிற வீடுகளை இடிங்கள் சொல்லலையா? அதை அவங்க ஏன் விட்டு வைத்தார்கள்? இருந்துட்டு போட்டோம், அவங்க நாளை காலங்காலம் அங்க இருக்காங்க, அதனால அவங்க இருக்கட்டும் சொல்லி இருந்தாங்க. இப்போ இந்த தாவேக அரசு வந்த பிறகு எல்லாத்தையும் இடியுங்கள், இடிக்கிறாங்க. என்ன கணக்குன்னு ஒண்ணும் புரியல. இந்த புல்டோசர் மரபு எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. அரசுக்கு எதிராக செயல்படுபவர்கள், அரசுக்கு சம்பந்தமா ஏற்படுபவர்கள் மீது புல்டோசரை வச்சு இடிப்பாங்க, வீட்டை உடைப்பாங்க. இது வடநாட்டுல உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஆனா இப்போ அதே இத இந்த RSS பிஜேபி மீண்டும் தமிழகத்தில் புல்டோசர் கொண்டு கடைபிடித்திருக்கிறார்கள், அதிகாரிகள் மூலமாக, நீதிமன்றங்கள் மூலமாக. அப்போ இவர்கள் இருக்கும் இடங்களை ஃபுல்லா இடிச்சு தள்ளிட்டீங்கன்னா எப்படி? சரி, இவர்கள் இருக்கிற இடம் வந்து ஆக்கிரமிப்பான இடம், அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற இடம். சில நீதிமன்றங்களே குளத்துக்குள் தான் கட்டப்பட்டிருக்கிறது. மதுரை நீதிமன்றம் குளத்துக்குள் இருக்கிறது, சென்னை உயர் நீதிமன்றம் குளத்துக்குள்ள இருக்கிறது. அப்ப குளத்தை ஆக்கிரமித்த அரசே சில இடங்களை ஆக்கிரமித்து அதுல பில்டிங் கட்டி இருக்கிறாங்க. உடங்குடியில் இருக்கிற அந்த அணு உலை நிலை இருக்கிறதே குளத்துக்குள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் இடிச்சிருவீங்களா? ஏன் மக்கள் வாழ்கிற இடத்தை மட்டும் ஏன் குறிவைத்து இந்த நீதிமன்றங்களோ இந்த அரசை இடிக்கிறது? அவர்கள் வாழ்வாதாரம் எங்கே செல்லும்? இப்படி ஒவ்வொரு இடங்களையும் இடித்து தள்ளினால் அவர்கள் எங்கே போவார்கள்? கடனை வாங்கி, வட்டிக்கு வாங்கி வீடை கட்டி இருப்பார்கள். ஈஸியாக புல்டோசரை வைத்து இடித்தால் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இதற்கு தமிழக முதலமைச்சர் இப்படி இருக்காரு. என்ன கணக்கு? நீ செய்யறத செய்யி, நான் பாக்குறத போவேன். நான் ஓப்பனா சொன்ன போனா டிவிகேல பெரியார் என்பவரை ஒரு கொள்கை தலைவரா நீங்க வைப்பது தவறு. ஏனென்றால் பெரியார் மூட பழக்க வழக்கங்களை அடித்து நொறுக்கி தள்ளியவர், ஜாதி இன வேறுபாடு இன்று வேண்டாம் என்று சொன்னியவர். அப்படி ஒரு தலைவரை கொள்கை தலைவரா வைத்திருப்பவர்கள், நீங்கள் ஒரு ஜோசியரை தலைவராக போடுவதற்கு, ஒரு முக்கியமான ஆலோசகராக போடுவதற்கு முயற்சித்த போதே நீங்கள் பெரியார் கொள்கையிலிருந்து விலகிவிட்டீர்கள் என்றே சொல்லப்படுகிறது. நீங்கள் திராவிட கட்சிகள் அல்ல, நீங்கள் வந்து RSS என்ன சொல்லுதோ அந்த கோட்பாடுகளை செய்கிறீர்கள். என்னைக்கு ஒரு முதலமைச்சர் நெத்தியில் பொட்டு வைத்து விட்டாரோ, கருப்பு பொட்டு, அவருடைய பர்சனல் மேட்டருக்கு நம்ம வரல, கருப்பு பொட்டு யார் வைப்பார்கள் என்று பார்த்து நீங்க பழைய புத்தகங்களை எடுத்து படித்து பார்த்தால் தெரியும், இந்த கருப்பு பொட்டு வைப்பவர்கள் யார் அப்படின்னு அதுல தெரியும். இப்படி தமிழ்நாட்டை ஆள்கின்ற ஒரு முதலமைச்சர் சோசியத்தின் அடிப்படையிலும் இதன் அடிப்படையிலும் மூட பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலும் போனால் எப்படி நீங்க பெரியார் கொள்கையில கடைபிடிக்க முடியும்? அம்பேத்கர் இதை பண்ண முடியும்? வேலுநாச்சியார் கூட இது பண்ண அவருடைய கொள்கையில கடைபிடிக்க முடியும்? காமராஜருடைய கொள்கையை எப்படி கடைபிடிக்க முடியும்? இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போய்கிட்டே இருக்கலாம். காமராஜர் அப்படிலாம் ஏழை எளியவர்களுக்கு அவ்வளவு ஒரு உதவி செய்தவர். வீடு இல்லாதவர்களுக்கு வீடும், அன்னைக்கு பஞ்ச காலத்துல இருக்கிறவங்களுக்கு பஞ்சத்தை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை அதை செய்து தந்தவர் தான் காமராஜர். ஜாதி மத இன மொழி வேறுபாடு இருக்கக்கூடாது, நீ பெரியவன் நான் பெரியவன், நீ கீழ்ந்த ஜாதி நான் நாலு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் அம்பேத்கர். மூடப்பழக்க வழக்கங்கள், புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி உடங்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்கிற அந்த மூட வழக்க பழக்கங்களையும், அப்படி அந்த மூட பழக்க வழக்கங்களை அடித்து நொறுக்கியவர் பெரியார். இப்படி சொல்லிக்கொண்டே போய்கிட்டே இருக்கலாம். வேலுநாச்சியாருடைய கதைகள் வந்து இன்னும் வரைக்கும் தாவேக்கால இருப்பவர்களுக்கு தெரியாது. ஒரு திரிசா படத்தை போட்டு விட்டு அவர்கள் கீழே வேலுநாச்சியார் அப்படின்னு போடுறாங்க. அப்போ நாடு எங்க போகிறது என்கின்ற ஒரு கடிசை உருவாகிட்டு, திரிசாவுடைய வரலாறையும் வேலுநாச்சியாருடைய வரலாறையும் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். எப்படி திரிசாவுடன் வேலுநாச்சியாரை நீங்கள் ஒப்பிட முடியும்? தன்னுடைய கணவரை கொன்று விட்டு போன, படைகளை தேடி போய் கொன்று குவித்தவர்கள் தான் இந்த வேலுநாச்சியார். அப்படிப்பட்ட வேலுநாச்சியார், வீரம் மிகுந்த வேலுநாச்சியார் அவர்களை திரிசாவுடன் ஒப்பிடுவது மிகவும் தவறு.
வால் போஸ்ட் எல்லாம் அடிச்சு விட்டிருந்தாங்க. ஒரு பழமொழி இருக்கு, ஊரு 10 எரியுது அப்படின்ட்டு பைத்தியக்காரன்ட்ட தீப்பெட்டி கொடுத்தாங்களாம். அது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படிதான் இப்ப தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு. ஓ இப்ப நீதிமன்றங்கள் மூலமா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் கச்சிதமாக 5 காரியங்களை செய்தது. இன்னொன்னு எஃப்சிஆர்ஏ அப்படின்னு ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏத்த போறாங்க அப்படின்னு ஒண்ணு வருது. இந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்தவர்கள், முஸ்லிமர்கள், சிறுபான்மையர்கள் நடத்தும் பள்ளிக்கூடங்கள், முதியோர் இல்லங்கள், கல்லூரிகள், ஆசிரமங்கள், இவர்களுக்கு வெளிநாட்டில இருந்து வருகின்ற உதவித்தொகையான ஃபண்டுகளை முடக்குவதற்கான இந்த எஃப்சிஆர்ஏ அப்படின்ற ஒரு சட்டத்தை இந்த பிஜேபி அரசு கொண்டு வர போகிறது. இதை எதிர்த்து தாவேக அரசு என்ன ஒண்ணும் பண்ணல, எந்த ஒரு அறிக்கையும் விடல. உங்களுக்கு வாக்களித்தவர்கள் யார் என்று பார்த்தோம்னா, கிறிஸ்டின் ஓட்டை வாங்கியிருக்கீங்க, இஸ்லாமியத்தின் ஓட்டை வாங்கியிருக்கீங்க, இந்து ஓட்டை வாங்கியிருக்கீங்க. இந்த 3 பேர் ஓட்டை தானே வாங்கி இன்னைக்கு நீங்க வந்து முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ இந்த அரசு கொண்டு வருகின்ற இந்த எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிற இந்த ஆக்ட ஏன் எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை? எதற்கு? தமிழ்நாடு முழுவதும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம். அப்போ இவங்க ஓட்டு போட்டா என்ன, போடாட்டா என்ன, வந்தா என்ன, வராட்டா என்ன, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் போய்விட்டார்கள். இந்த ஆக்ட், இந்த எஃப்சிஆர்ஏ இந்த ஆக்ட் வந்துட்டு அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இவர்களுக்கு நடத்தக்கூடிய இந்த ஃபண்டுகள் வந்து முடக்கப்படும். முடக்கப்படும் போது என்ன செய்யப்படும்? இவர்களால் நடத்த முடியாத கைவிடப்படும். அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதற்கு விரிவாக திமுக எம்பி வில்சன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அது பயங்கரமா எழுதியிருக்கிறார்கள். அந்த சட்டத்தை பாஸ் பண்ண விடாமல், அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதற்கு திமுகவும் போராடுகிறது, அதிமுகவும் போராடுகிறது என்றால் கேள்விக்குறிதான் இருக்கிறது. ஆனால் திமுக அதை எதிர்த்து போராடுகிறது. தாவேக அரசு மௌனம் சாதிக்கிறது. ஆனால் இந்த 5 திட்டங்களையும் கச்சிதமாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பாஜக தெளிவாக செய்து வருகிறது, செய்திருக்கிறது. நீதிமன்றம் மூலமாக சில காரியங்களையும், நாடாளுமன்றத்தின் மூலமாக பிஜேபி மூலமாக சில காரியங்களையும் நகர்த்தி கொண்டு கச்சிதமாக செய்து முடித்து விட்டோம் என்று அவர்கள் கையை தூக்கி வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். இங்கே தாவேக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தாவேக அரசு மக்களுக்கு எதிரான எந்த ஒரு சட்டத்தையும் பிஜேபி அரசு கொண்டு வரும்போது எதிர்த்து போராட வேண்டும் என்பதே நமது கோரிக்கை, இல்ல பொதுமக்கள் கோரிக்கை என்று நாம் சொல்லப்படுகிறது. மேலும் கோயமுத்தூர்ல ஒரு மாணவன் 20 நபர்களால் அடித்துக் கொல்லப்படுகிறார். அந்த கதை நான் சொல்ல வருகிறேன். அந்த மாணவன் அந்த காலேஜுக்குள் ஒரு சிறு தவறு, ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறார். அதை நாம் தீர்மானம் முடியாது. இவங்க சொல்றாங்க ஒரு சமையல்காரனை அடிச்சாங்க, ஒரு மொபைல் போன் தூக்கிட்டு போனா அப்படிலாம் சொல்றாங்க. அது நம்ம அந்த உடன்பாட்டுக்குள்ள வரல. காவல்துறை சொல்றதெல்லாம் வந்து இங்க நம்ப முடியாது. அமைச்சர் சொல்றதெல்லாம் இங்க நம்ப முடியாது. நமக்கு தெரிஞ்சது சொல்கிறோம். அவர் ஒரு சிறு தவறை செய்திருக்கிறார். அது என்ன தவறு என்று நிரூபிக்கப்படவில்லை. அப்போ அந்த தவறை நான் உனக்கு மன்னித்து நான் உன்னை வந்து இந்த ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிடுறேன். ஆனால் நீ எங்களுக்கு நீங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும். இந்த போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் யார் யார், அவர்களை நீ காட்டி கொடுத்தால் உன்னை இந்த ஹாஸ்டலில் நான் திரும்பவும் கரஸ்பாண்டன்ட்ட சொல்லி உன்னை உள்ளே சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி 4 ஆசிரியர்கள் கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான், பயத்துல யார் யாரெல்லாம் கஞ்சா விற்க, யார் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்காங்க எல்லாத்தையும் அந்த பையன் வந்து சொல்லிடுறான். எழுத்து மூலமா கொடுத்துடுறான். அப்போ கொடுத்த உடனே என்ன செய்யறாங்க, சரி அவங்க என்ன சொல்றாங்க, எங்க 4 பேருக்கு மூலமா தான் இது இருக்கும், மத்தவங்க வெளியே போகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்னு, இந்த பையனை கொண்டு காவல்துறை விசாரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது தகவல் எப்படி இருக்குன்னு
அதாவது எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் இதை பத்தி காவல்துறை விசாரித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அங்கேயும் இந்த பையன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்திருக்கிறான். யார் யாரு இந்த கல்லூரிக்குள்ள போதைப் பொருள் கஞ்சா இது பண்றாங்க, மாத்திரை யூஸ் பண்றாங்க, யார் யார் என்ன செய்யறாங்க எல்லாத்தையுமே இந்த பையன் எழுதி வாங்கிக்கிட்டு கடைசியில இந்த பையனே காட்டி கொடுத்து விட்டார்கள். இந்த அமுதன் என்ற பையன் தான் உங்க மேல அப்ரூவர் ஆயிட்டான். யார் யாரெல்லாம் என்னென்ன தவறு செய்தீங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டான். அவன் அப்ரூவர் ஆயிட்டான். நீங்க அவ்வளவு பேரும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே பயத்துல இந்த 20 பேரும் சேர்ந்து இந்த பயலை தேடி பிடித்து கொண்டு வந்து அதே காலேஜ் கிரவுண்டுல வச்சு உருட்டு கம்பியாலும் கத்தியாலும் குத்தி கொள்ளுகிறார்கள். இதே திமுகவில் ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிபிஎம், பிசிக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள்? அஜா போட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, நாடு அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல, பிசிக்கு அப்படி பேருக்கும் இப்படி பேர் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு இந்த விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சிபிஎம் இந்த 4 ஐயுஎம்எல் ஏன் மௌனம் சாதிக்கிறது இந்த பையன் இறந்ததில்? கேள்வி 1. அடுத்து சட்டசபையில வாய் கூசாமல் பொய் சொல்லுகிறார் கல்வித்துறை அமைச்சர். அவர் விசாரிச்சாரா விசாரிக்கலையா அது அப்புறம், சும்மா எழுதி கொண்டு வந்துட்டாரான்னு அது அப்புறம். கோஷ்டி மோதல் ஏற்கனவே அந்த பையன்க கூட இருக்கும் போதே ஒரு கோஷ்டி மோதல் நடந்தது அப்படின்னு சட்டசபையில பொய் சொல்றாங்க சார். சட்டசபையில ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னா இவன் ஒரு 10 பேர் இருப்பான், இவன் ஒரு 10 பேர் இருப்பான், அதுதான் கோஷ்டி மோதல். ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து கொள்வது கோஷ்டி மோதலா? ஏன் வாய் கூசாமல் பொய் சொல்கிறார் இந்த கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்? காப்பாற்ற, இந்த அரசை காப்பாற்றவா, இல்ல அந்த காலேஜை காப்பாற்றவா, இல்ல போதைப் பொருள் வந்து காலேஜுக்குள்ள நடமாடுறதை யார் முக்கியமானவர்களை காப்பாத்த? இன்று வரை அவர் தாய் கதறுகிறாள், யாரையுமே கைது பண்ணவில்லை அப்படின்னு தாய் கதறுகிறாள். ஆனால் காவல்துறை நேற்று விளாத்திக்குளத்திலே ஒரு பையன் ஏதோ சமூக வலைதள ஆதவ அர்ஜுனாவை பேசினதற்காக திருப்பூர்ல போய் தேடி பிடிச்சு அவனை கைது பண்ணி இங்கே கொண்டு வந்து ஆஜர்படுத்தி நீதிபதி காரி மூஞ்சிட்டு துப்பி அனுப்பிட்டாங்க. இப்படி கைது பண்ணா ஒரு நாளைக்கு 1000 பேரை கைது பண்ணுமியா, ஜெயில 1000 பேரை வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வெளியே விடுதலை பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை கைது பண்ணுகிற இந்த காவல்துறை ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து கத்தியால குத்தி கட்டக்கம்பால அடிச்சு கொன்னுட்டாங்க. இந்த 20 பேரை இன்னும் வரை கைது பண்ணவில்லை. கேட்டா 4 பேரை கைது பண்ணியிருக்கிறார். துறை என்ன ஒரு கண்டிஷன்ல இருக்குங்கிறது பொதுமக்களிடையே விட்டுருவோம். தானே இந்த பையன் வந்து இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னு எழுதி கொடுத்துருக்கான், அப்ரூவர் ஆயிருக்கான். அப்ப அந்த பையன் பேரை சொல்லலாமா? அப்போ காவல்துறை யாரை கைது பண்ணணும்? இந்த 4 ஆசிரியரை கைது பண்ணணும். காவல்துறை விசாரிச்சதுன்னு சொல்றாங்க. அந்த காவல்துறையில இருந்து எப்படி இந்த பையன் தான் சொன்னான்னு சொல்லி வெளியே கசஞ்சது அதையும் விசாரிக்கணும். இத சிபிஐக்கு விட்டுருங்க, தெரிஞ்சு போயிரும்ல யார் மேல தப்பு அப்படின்னு. அதை விட்டு போட்டு சட்டசபையில் கூசாமல் பொய் சொல்லுகிறார் ராஜ்மோகன் அவர்கள். ஏற்கனவே ராஜ்மோகன் அவர்கள் பத்தி நம்ம செய்தியில இருக்கோம், நல்லா பாருங்க. அவர் கல்வி தகுதியே தவறு என்று சொல்லி இருப்போம். அது தேர்தல் அப்டேட்ல அவர் கொடுத்த கல்வி தகுதி தவறு, அவர் ஜேர்னலிசம் படிச்ச மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு, ஆனா அதெல்லாம் தவறு. அவரெல்லாம் முந்தி பின்னி காலேஜ்ல படிச்சிருந்தா கோஷ்டி மோதல் எது, ஒரு பையனை தனியா ஒரு 20 பேர் கொல்றது கொலையா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது கூட சொல்லு. இன்னொரு அமைச்சர், என்னை கிண்டல் பண்றீங்களா, நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு மைக்கு டம்முன்னு தட்டுறாரு. அதையும்
சபாநாயகர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் அவங்க கும்பிடுற மதம் பெருசு. அவங்க கடவுள் பெருசு. சட்டசபை அப்படிங்கிறது ஒரு பொதுவான இடம். மக்களின் குறைகளை விவாதிக்க வேண்டிய இடம். அதுல போய் கிறிஸ்டியன், இந்து, முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுக்கு அப்படின்னா, இத பேரவைத் தலைவர், சபாநாயகர் இத கண்டிக்கணும். நான் கிறிஸ்டியானிட்டி சார், அங்க இருக்கிற எல்லாரும் கிறிஸ்டியானிட்டி, இந்து, முஸ்லீம்லாம் இருக்காங்க. நீங்க மட்டும் இல்ல. உங்களுக்கு மட்டும் கடவுள் போதிக்கல. உங்களுக்கு மட்டும் கடவுள் அன்பு, வழி அப்படின்னு 3 சொன்னீங்கல்ல. அது உங்களுக்கு மட்டும் போதிக்கல. அனைத்து கிறிஸ்டியன்ஸ்களுக்கும் போதிக்கப்பட்டது. பேப்பர்ல முதல் பக்க விளம்பரம் பண்ணியிருக்கீங்க. முன்னாள் நிதித்துறை அமைச்சர் எந்திரிச்சு கேள்வி கேட்டார். எப்படி அந்த 1 கோடி முதலீடு வரும் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. வந்திருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டா, அவர் வரும் அப்படிங்கிறார். அப்போ வருங்கிறத ஏன் வந்திருக்குன்னு சொல்றீங்க? வருகின்ற காலங்களில் மக்களுக்கு என்ன வேண்டும்? மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களுடைய கனவுகள் என்ன என்பதை இந்த அரசு ஆராய்ந்து முடிவுகளை எடுக்க வேண்டுமே தவிர, எதிர்க்கட்சிக்காரர்களை கைது பண்ணுவதும், பேசுபவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பது இந்த அரசினுடைய அழகு அல்ல. என ஏற்கனவே நீதிமன்றங்களில் நீங்கள் கொட்டு வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் கொட்டு வாங்க வேண்டாம் என்று சொல்லி நிறைவிடுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சமூகத்தின் குரல் நியூஸை தொடர்ந்து பாருங்கள். ஆதரவு தரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி.